பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. ஞாயிறு அன்றும் நண்பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் மாலை 4 மணிக்கு மேல் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மஞ்சளார் அணை, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டிவனம் அருகே மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர விழாவின் 7ஆம் நாள் வெள்ளி மயில் வாகன நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் தினமும் உற்சவமூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது. 7ஆம் நாள் முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் எழுந்தருளி மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் வெள்ளி மயில் வாகனத்தில் கோயில் உட்பிரகாரம் மற்றும் மலையை சுற்றி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சென்னை புழுதிவாக்கம் ரயில் நிலைய மின்தூக்கியில் சிக்கி தவித்த குழந்தைகள் உட்பட 17 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ரயில்வே நிர்வாகத்தின் அவசர எண்கள் வேலை செய்யாத நிலையில் வேளச்சேரி தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு மின்தூக்கியில் மின்விசிறியை அகற்றி அதன் வழியாக அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்ட பயணிகளுக்கு உணவும் முதலுதவியும் வழங்கப்பட்டது. ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சியத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளனர். எடுக்கவே இல்லை, யாரும் எடுக்க மாட்டாங்க. எமர்ஜென்சி நம்பருக்கு அதில் இருக்கக்கூடிய நம்பர் எமர்ஜென்சி நம்பர் தான் இருக்குது. ஜான்சன் நம்பர் 2 நம்பர் இருக்குது, ரயில்வே நம்பர் 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பருக்கு எடுத்தாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணி எடுத்துருக்காரு, வர சொல்றோம் நீங்க இவ்வளவு லிப்ட்ல ஏறுறீங்க அப்படிங்கிறாரு. லிப்ட்ல 13 பேர் கெப்பாசிட்டி போட்டிருக்குது. குழந்தைகளை சேர்த்தா 13 பேர் 14 பேர் தான் வருது. அதுதான் ஏற முடியும். இது ஸ்டக்கானு நீங்க எழுதியா போட்டிருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. ரெஸ்கியூ RE SC அந்த மாதிரி காட்டிட்டு இருந்துச்சுன்னா வேற எந்த இதுவும் ஒர்க் ஆகவே இல்லை. சிக்னல் வந்து இதாகவே இல்லை. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே கஞ்சா, நிலக்கரி என 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியில் உள்ள குடோன் முன்பாக சரக்கு வாகனத்தை சுற்றி வளைத்து மரைன் காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது அதிலிருந்த 2 கிலோ கஞ்சா, 2 டன் எடை கொண்ட மஞ்சள் மூட்டைகள், 308 கிலோ நிலக்கரி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து வாகனத்தின் உரிமையாளரையும் குடோனின் உரிமையாளரையும் பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். முதல்கட்ட விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கப்பட்டது தெரியவந்தது. கோவையில் மேலை சிதம்பரம் என புகழ்பெற்ற பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது. பேரூர் மற்றும் சிலவை ஆதனங்கள் முன்னிலையில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பக்தி முழக்கமிட்டு தேரை வடப்பிடித்து இழுத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி இடும்பன் கோயில் அருகே சமைத்துக் கொண்டிருந்த போது பிரஷர் குக்கர் வெடித்ததில் அக்கா மற்றும் தம்பி படுகாயமடைந்தனர். பங்குனி உத்திர விழாவிற்காக பழனி வந்த இவர்கள் திறந்த வெளியில் மதிய உணவு சமைத்த போது இந்த விபத்து நேரிட்டது. பலத்த காயமடைந்தவர்களை சக பக்தர்கள் அவர்களை மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை குன்றத்தூரில் தாய் உயிரிழந்த துக்கத்தில் அவரது நினைவாக மகன் மற்றும் நண்பர்கள் உடல் உறுப்பு மற்றும் உடல் தானத்திற்கு முன் வந்துள்ளனர். ஒரே நேரத்தில் 25க்கும் மேற்பட்டோர் உறுதிமொழி எடுத்தது கவனம் ஈர்த்துள்ளது. குன்றத்தூரைச் சேர்ந்த உஷாராணி படிக்கட்டில் தவறி விழுந்து காயமடைந்து சிகிச்சை பலனின்றி கடந்த 15ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது புகைப்பட திறப்பு நிகழ்வில் மகன் மோகனசுந்தரம் மற்றும் நண்பர்கள் இணைந்து தங்களது உடல் உறுப்புகள் மற்றும் உடலை தானமாக வழங்க முடிவு செய்து உறுதிமொழி அளித்தனர். உயிரிழந்த பிறகு உடல்களை அரசு மருத்துவமனைக்கு வழங்க ஒப்புதல் தெரிவித்தனர். சென்னை பூவிருந்தவள்ளி திருக்கச்சி நம்பிகள் மற்றும் வரதராஜ பெருமாள் கோயிலில் புகழ்பெற்ற 3 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. திருக்கச்சி நம்பிகளுக்காக காஞ்சி வரத, ஸ்ரீரங்கநாதன் மற்றும் திருவேங்கடவன் ஆகிய மூவரும் ஒரே இடத்தில் காட்சியளித்த நிகழ்வை திரளானோர் கண்டு வழிபட்டனர். சிறப்பு அபிஷேகங்களுக்கு பின் 3 பெருமாள்களும் கருட வாகனத்தில் திருவீதி விழா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். திருவள்ளூர் அருகே நடந்த கோயில் விழாவில் தேர் கவிழ்ந்த சம்பவம் பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பாலைவனம் பகுதியில் உள்ள திருப்பாலீஸ்வரர் கோயிலில் பங்குனி மாதம் பிரம்மோற்சவத்தையொட்டி தேர் திருவிழா நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி எழுந்தருளி முக்கிய மாட வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
திருப்பாவளைவனம் காவல் நிலையத்தை கடந்து தேர் பழவேற்காடு சாலையில் வரும்போது திடீரென கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. இதில் பக்தர்கள் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. உடனடியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். முன்னாள் மத்திய இணையமைச்சரும் பாமக மற்றும் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை வகித்தவருமான மறைந்த தலித் எழில்மலையின் 2 மகள்கள் சட்டமன்ற தேர்தலில் வெவ்வேறு கட்சிகளில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். விசிக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அவர்கள் களம் இறங்குகின்றனர். எழில் கரோலின் விசிக சார்பில் அரக்கோணம் தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். எழில் கேத்தரின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிடுகிறார். தலித் எழில்மலையின் அரசியல் பின்னணி மற்றும் செல்வாக்கு இவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரம் சோதனை நடத்தினர். சில அறைகளின் பூட்டுகளை உடைத்து ஆய்வு செய்த அதிகாரிகள் சோதனையில் ஏதேனும் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து பதில் கூற மறுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் வட்டாட்சியரின் காரை முற்றுகையிட்டு மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து முதல் முறையாக இரவு நேர பயணிகள் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை தூத்துக்குடி இடையே இந்த சேவை நேற்றிரவு முதல் இயக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்படும் விமானம் இரவு 7:55 மணிக்கு தூத்துக்குடி சென்றடைகிறது. பின்னர் இரவு 8:15 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு இரவு 9:45 மணிக்கு சென்னை வந்தடைகிறது. இந்த சேவை தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர விழாவின் 7ஆம் நாள் வெள்ளி மயில் வாகன நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் தினமும் உற்சவ மூர்த்திகள் பல்வேறு வாகனங்களில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. 7ஆம் நாளை முன்னிட்டு ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் எழுந்தருளி மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் வெள்ளி மயில் வாகனத்தில் கோயில் உட்பிரகாரம் மற்றும் மலையை சுற்றி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவிலில் பங்குனி உத்திர பெருவிழாவின் ஒரு பகுதியாக திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேவார பாடல் பெற்ற தலமான நாகேஸ்வரன் கோவிலில் பங்குனி உத்திர விழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 7ஆம் நாள் நிகழ்வாக நாகேஸ்வரர் மற்றும் பெரியநாயகி அம்மனுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. விசேஷ அலங்காரம், மாலை மாற்றுதல், ஊஞ்சல் உற்சவம், வேத மந்திரங்கள் முழங்க வைபவம் நடந்தது. பெண்களுக்கு மஞ்சள் கயிறு, மஞ்சள் கிழங்கு, குங்குமம் வழங்கப்பட்டது. தேரோட்டம் 31ஆம் தேதி நடைபெற உள்ளது. மதுரை அழகர் கோவில் கள்ளழகர் திருக்கோவிலில் வருடாந்திர பங்குனி திருக்கல்யாண திருவிழா விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முதல் நாளில் கள்ளழகர் பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியாருடன் ஆடி வீதிகளில் வலம் வந்து திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஏப்ரல் 1ஆம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது. அதிமுக ஆட்சியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடங்கப்படும் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் ஏழை மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக என்றும் அம்மா மினி கிளினிக் திட்டம் நிறுத்தப்பட்ட இடங்களில் மீண்டும் திறக்கப்படுவதோடு புதிய இடங்களிலும் தொடங்கப்படும் என்றும் கூறினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கப்பட்டதின் நோக்கம் ஏழைகளுக்கு நன்மை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். இந்த ஆட்சியில முடக்கிட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் எந்தெந்த இடத்துல இந்த அம்மா மினி கிளினிக்கை மூடினாங்களோ அந்த இடத்துல அம்மா மினி கிளினிக் தொடரப்படும். அது மட்டுமல்ல, எந்த இடத்தில் தேவைப்படும் என்று மக்கள் கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த இடத்தில் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றப்படாமல் இருந்தும் அதே தேர்தல் அறிக்கையை புதியதாக முன்வைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். 5 ஆண்டுகளாக கல்வி, வேலைவாய்ப்பு, விலைவாசி,
கட்டுப்பாடு, சமூக நீதி, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட துறைகள் சீரழிந்துள்ளதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். பழைய வாக்குறுதிகளை புதியதாக முன்வைப்பது ஏமாற்றம் எனவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியடையும் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தனி தொகுதியில் திமுக உள்ளிட்ட 3 முக்கிய கட்சிகளிலும் பெண் வேட்பாளர்களே போட்டியிடுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதியில் அதிமுக சார்பில் இப்போதைய எம்எல்ஏ மரகதம் குமரவேல் மீண்டும் போட்டியிடுகிறார். திமுக வேட்பாளராக அமுலு பொன்மலர், தவிக வேட்பாளராக எழில் கேத்ரின் ஆகியோரும் மதுராந்தகம் தொகுதியில் களம் காண்கின்றனர். வெற்றி பெறுவது யாராக இருந்தாலும் அவர்கள் பெண்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று மதுராந்தக மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதிமுக கூட்டணியில் திருவிக நகர் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் பொற்கொடிக்கு திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் ஆதரவு தெரிவித்துள்ளார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் பொற்கொடி போட்டியிடும் நிலையில் நீலம் பண்பாட்டு மையம் அவருக்கு ஆதரவையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மேலும் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி முன்னெடுத்து வரும் போராட்டத்தின் ஒரு பகுதியாகவே பொற்கொடியின் தேர்தல் பங்கெடுப்பும் அதில் அவர் பெற வேண்டிய வெற்றியும் அமைந்திருக்கிறது என்று ரஞ்சித் கூறியுள்ளார். சென்னை புழுதிவாக்கம் ரயில் நிலைய மின் தூக்கியில் சிக்கி தவித்த குழந்தைகள் உட்பட 17 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ரயில்வே நிர்வாகத்தின் அவசர எண்கள் வேலை செய்யாத நிலையில் வேளச்சேரி தீயணைப்பு வீரர்கள் துரிதமாக செயல்பட்டு மின் தூக்கியின் மின்விசிறியை அகற்றி அதன் வழியாக அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்ட பயணிகளுக்கு உணவும் முதல் உதவியும் வழங்கப்பட்டது. ரயில்வே நிர்வாகத்தின் அலட்சியத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 100 விழுக்காடு வாக்களிக்க வலியுறுத்தி நடந்த மாரத்தான் போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 3 பிரிவுகளில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்த மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டியின் போது தங்கள் குழந்தைகள் முன்னிலை பெற வேண்டும் என பெற்றோர் குழந்தைகளை தூக்கிக் கொண்டு ஓடிய காட்சி காண்போரை வியக்க வைத்தது. பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. ஞாயிறன்றும் நண்பகலில் வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் மாலை 4 மணிக்கு மேல் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. மஞ்சளார் அணை, தேவதானப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி இடும்பன் கோயில் அருகே சமைத்துக் கொண்டிருந்த போது பிரஷர் குக்கர் வெடித்ததில் அக்கா மற்றும் தம்பி படுகாயமடைந்தனர். பங்குனி உத்திர விழாவிற்காக பழனி வந்த இவர்கள் திறந்த வெளியில் மதிய உணவு சமைத்த போது இந்த விபத்து நேரிட்டது. பலத்த காயமடைந்தவர்களை சக பக்தர்கள் அவர்களை மீட்டு பழனி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே நாலாட்டின்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் பதுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சுமார் 5 மணி நேரம் சோதனை நடத்தினர். சில அறைகளின் பூட்டுகளை உடைத்து ஆய்வு செய்த அதிகாரிகள் சோதனையில் ஏதேனும் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து பதில் கூற மறுத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த திமுக, அதிமுக மற்றும் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் வட்டாட்சியரின் காரை முற்றுகையிட்டு மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஏராளமான டீ கடைகள் மற்றும் சிறு உணவகங்கள் மூடப்பட்டுள்ளன. சமையல் எரிவாயு கிடைக்காததால் வியாபாரம் முடங்கி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் வேலையிழந்து பெரும் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். பொதுமக்களையும் வியாபாரிகளையும் ஒரு சேர பாதித்துள்ள சிலிண்டர் தட்டுப்பாட்டால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் தனியார் பால் விற்பனை 30% வரை சரிந்துள்ளதாக தமிழ்நாடு பால் முகவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றத்தால் வணிக ரீதியிலான எரிவாயு சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல டீ கடைகளும் உணவகங்களும் மூடப்பட்டதே இந்த வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக குறிப்பிட்டுள்ளது. மாநிலத்தின் மொத்த தேவையான 1.5 கோடி லிட்டரில் 83% பூர்த்தி செய்யும் தனியார் நிறுவனங்கள் தற்போது பால் கொள்முதல் செய்வதிலும் சிக்கலை சந்தித்து வருவதாக பால் முகவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திருவாடானையில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு பீமன் வேடம் அணிந்து பக்தர்கள் வீதி உலா வந்த காட்சி மெய் சிலிர்ப்பதாக இருந்தது.
திருவாடானையில் ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்துக்கு சொந்தமான அருள்மிகு தர்மர் மற்றும் திரௌபதி அம்மன் திருக்கோயில் பங்குனி திருவிழா கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விரதம் இருந்த பக்தர்கள் திருவிழாவின் 4ஆம் நாளில் மகாபாரத கதாபாத்திரமான பீமனை போல வேடம் அணிந்து வீதி உலா வந்தனர். திருவாடானை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் திருவிழாவில் பங்கேற்றனர். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து முதல் முறையாக இரவு நேர பயணிகள் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை தூத்துக்குடி இடையே இந்த சேவை நேற்று இரவு முதல் இயக்கப்படுகிறது. சென்னையிலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்படும் விமானம் இரவு 7:55 மணிக்கு தூத்துக்குடி சென்றடைகிறது. பின்னர் இரவு 8:15 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு இரவு 9:45 மணிக்கு சென்னை வந்தடைகிறது. இந்த சேவை தென் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என தூத்துக்குடி எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களை இணைக்கும் நடை மேம்பால பணிகள் முடிவடையும் தருவாயை எட்டியுள்ளன. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்லும் பயணியர் வசதிக்காக அப்பகுதியில் ரயில் நிலையம் கட்டப்படுகிறது. இந்த ரயில் நிலையத்தையும் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் வகையில் நடை மேம்பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நடை மேம்பால பணிகள் 80 விழுக்காடு முடிவடைந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருச்சி சென்னை சாலையில் சில தினங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்து பணிகள் முழுமையாக முடிக்கப்படும் எனவும் கூறியுள்ளனர்.